ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்ன்றத ஐ ஸ்டார்ட்டட் எக்ஸ்ப்ளோரிங். என்னென்ன ஃபீல்ட்ஸ் இருக்கு. என்ன மாதிரி வெறும் இங்கிலீஷ் தான் வரும். ஓகே. இங்கிலீஷ் வரும் அண்ட் ஐ கேன் ஸ்பீக் வெல் ஓகே. அண்ட் ஐ கேன் டீச் வெல். இந்த மாரி சில ஸ்கில்ஸ் வச்சு ஐடில ஏதாவது இருக்குமா அப்படின்னு ஐ ஸ்டார்ட்டட் எக்ஸ்ப்ளோரிங். அப்படிதான் வந்து ஃபைனல் இயர் வரும்போது ஆர்பிஓன்னு சொல்லுவாங்க. ரிக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அவுட்சோர்ஸ். நீங்க பிபிஓ எஸ். கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அந்த மாரி ஆர்பிஓன்னு சொல்லுவாங்க. ஓகே. அதுல வந்து அவுட் ஆஃப் 1000 ஸ்டூடண்ட்ஸ் ஐ காட் பிளேஸ்ட். ஓகே. ஒன்லி 5 ஸ்டூடண்ட்ஸ் தான் செலக்ட் பிகாஸ் பண்ணாங்க. ஆஃப் இங்கிலீஷ் வந்து நல்லா இங்கிலீஷ் பேசுவீங்க. அண்ட் ஐ வாஸ் அவுட் ஸ்போக்கன். இப்போ ஓகே. இப்படி பேசுற ஓகே. மாரினா, புரியுது. அப்போ இத விட பேசுவீங்க. நல்ல எனர்ஜி வந்து அப்போ இன்னும் சின்ன வயசுல ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே. ஸோ ஐ வாஸ் ஏபிள் டு ஸ்பீக் இப்பவும் வெல். சின்ன வயசுலயே தான் இருக்கீங்க. அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஓகே. பட் நவ் இப்போ மதர் ஆயிட்டனால அந்த இது. ஸோ ஐ வாஸ் ஏபிள் டு ஸ்பீக் வெல் அண்ட் அந்த இதுல வந்து ஐ காட் பிளேஸ்ட். வெறும் 5 பேர் தான் எடுத்தாங்க. அண்ட் இதுல என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, எங்க காலேஜ் வந்து அலோவ் பண்ணல. நீ வந்து ஐடி ரிலவென்ட்டா இல்லாம ரிக்ரூட்மெண்ட்லலாம் போறது இல்லன்னு. பட் ஐ ஸ்டுட் ஸ்ட்ராங். எனக்கு என்ன வரும்னு எனக்கு இதுதான் தெரியும். ஏன்னா நிச்சயமா வேற வேலை எனக்கு கிடைக்காது. ஸோ கிடைக்கிற வேலைய நான் யூஸ் பண்ணிக்கணும்னு நெனச்சு தான் ஐ ஸ்டார்ட்டட்.